கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, தாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையிலும் இன்னைக்கு எதை குறித்து பார்க்க போறோம்னா, நாகமானை குறித்து நம்ம பார்க்க போறோம். நாகமான் என்பவன் சிரியா படைத்தலைவனாக இருக்கிறான். அவனுக்கு குஷ்டரோகம் வந்துருச்சு. ஐயோ, குஷ்டரோகம் வந்துருச்சே, இது எப்படி சரியாக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் ஒவ்வொரு நாளும் வேதனைப்பட்டுக்கிட்டே இருந்தான். அப்போ தீர்க்கதரிசிட்ட போனால், எலிசா தீர்க்கதரிசிட்ட போனால் அவனுக்கு சுகமாகுன்னு சொல்கிறாங்க. அப்போ அவன் என்ன நினைக்கிறான், ரொம்ப வாஞ்சியோடு விருப்பத்தோடு எப்படியாவது அவர்கிட்ட காமிச்சு சரியாக்கிறன்னு சொல்லிட்டு ஒரு நோக்கத்தில் அவன் வர்றான். ஆனால் பார்த்துக்கோங்க, எலிசா பார்க்கவே இல்லை, எதுவுமே பார்க்கவில்லை. இப்போ யோர்தான் நதியில் போய் மூழ்கு, 7 தடவை மூழ்குன்னு சொல்லிட்டு அவரோட போயிடுறாரு. அதையும் தான் வேலை கண்டதான் சொல்லி விடுறாரு. இவருக்கு நான் பார்த்தா, நாகமானுக்குன்னு பார்த்தா செம்ம கோவம். எங்கள் ஊரில் நதியா இல்லை, ஆப்னாவும் பர்பாரும் இருக்கே, இதை விட அந்த நதி பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப இது பண்ணுறாரு. அந்த வேலைக்காரன் சொல்கிறான், ஒரு பெரிய காரியத்தை சொன்னா நீங்கள் செய்வீங்கள, நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே போய் அவர் அந்த யோர்தான் நதியில் 7 தரம் மூழ்கி எழும்புறாரு. எல்லா தரம் எழும்பும்போது அவர் குஷ்டரோகெல்லாம் மாறிடுது. சிறு குழந்தையின் மாம்சத்தை போல அவர் சரீரெல்லாம் மாறிடுது. ஆமென். அதே போலதான் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் நீங்க கீழ்ப்படிங்கன்னு ஒரு சின்ன காரியத்தை தான் சொல்லுவாரு. நீ இதை செய்யுமா அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா நீங்க அதை கேட்கவே மாட்டீங்க. எப்படி நாகமான் அந்த யோர்தான் நதியில மூழ்கும் போது மாத்திரம்தான் அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ள முடிந்தது. இந்த குஷ்டரோகம் அவனை விட்டு மறைந்தது. நீங்க ஒரு சில காரியங்களை ஆண்டோடைய பாதத்துல வைக்கும் போதுதான், கீழ்ப்படியும் போதுதான் உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா தடைகள், கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படும். உங்க வீட்டில் உள்ள தடைகள் உடைக்கணுமா, உங்க குடும்பத்தை சூழ்ந்திருக்க கட்டுகள் உடைக்கப்படணுமா, நீங்க கீழ்ப்படிங்க. நாகமனை போல கீழ்ப்படிங்க. அவரு இந்த தெய்வத்தை போல வேற தெய்வம் இல்லவே இல்லைன்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு கீழ்ப்படிங்க. இந்த நல்ல கருத்துலேருந்து அற்புதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. பெரிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். நாகமான் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டானால் உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவரால் உண்டாக்க முடியும். அதை விசுவாசிங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. அந்த இயேசுவை நம்புங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், விசுவாசியுங்கள், அற்புதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். தேவன் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.